நான் பாவத்துல இருந்தா எனக்கு கொடுக்கப்பட்ட ஆவியின் வரங்கள் செயல்படுமா? இன்னைக்கு நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இதுல இருக்குது. அல்லது அதை வச்சுட்டு தான் அவங்களுடைய லைஃப் ஸ்டைலையும் அவங்களோட மினிஸ்ட்ரியும் நடத்திட்டு இருக்கிறாங்க. நம்மளுடைய வாழ்க்கையில குறிப்பாக நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவர் கிருபையாக சில வரங்களை கொடுக்கிறார். எதற்கென்றால் அவருடைய ராஜ்யத்துக்கு நின்று, அவருடைய திட்டத்துக்கு நின்று, அவருடைய சித்தத்தை செய்யும்படியாக, அவருடைய அவருடைய பணிகளை நிறைவேற்றும்படியாக ஆண்டவர் நமக்கு கிருபையாக சில வரங்களை நம்ம ஒழுங்கா இருக்கும் பொழுது, உண்மையா ஆண்டவரை கேட்டிருக்கும் போது ஆண்டவர் நமக்கு கொடுத்திருப்பார். அப்போ ஏற்ற காலங்கள்ல வரும்பொழுது நமக்கு ஒரு துணிகரம் ஏற்படும் பொழுது, அல்லது ஒரு பாவம் செஞ்சு திருப்பி அதுக்கு மன்னிப்பே கேட்காம டக்குன்னு போய் ஊழியம் பண்ணாலும் அந்த கிஃப்ட்ஸ் கண்டிப்பாக மேனிஃபெஸ்ட் ஆகும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மளுக்கு நம்மளோட வாழ்க்கையில் ஆண்டவர் கிஃப்ட் எதுக்கு கொடுக்குறாருன்னா, இட்ஸ் நாட் ஃபார் அஸ். அந்த 9 வரங்களும் அதுல ஒரு வரங்கள் தான் பக்தி விருத்திக்காக, அந்நிய பாஷையின் பேசுற வரங்கள் நமக்கு யூஸ் பண்ண முடியும். மற்ற 8மே நமக்கு யூஸ் பண்ண முடியாது. இட்ஸ் ஃபார் அதர்ஸ், மற்றவங்க பெனிஃபிட்டாக, அதாவது சர்ச் பலனடைவதற்காக, ராஜ்யம் பெறுவதற்காக ஆண்டவர் அந்த கிஃப்ட்ஸ் ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிறார். ஓகேங்களா? இது நமக்கு நல்லாவே தெரியும். ஓகேங்களா? தோ இஃப் யூ ஹேவ் த கிஃப்ட் ஆஃப் ஹீலிங், இப்போ எனக்கு அந்த கிஃப்ட் ஆஃப் ஹீலிங் இருக்குன்னா நான் எனக்கே ஹீல் பண்ணிக்க முடியாது அந்த கிஃப்ட்டை யூஸ் பண்ணி. மேபி ஐ கேன் ப்ரே ஃபார் அதர்ஸ் அண்ட் லெட் தெம் பி ஹீல்டு. அதே போல எனக்கு ப்ராஃபஸி இருந்தால் நான் எனக்கே ப்ராஃபஸி பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ தட் இஸ் ஃபார் த கிஃப்ட். கிஃப்ட் இஸ் ஃபார் அதர்ஸ், நாட் ஃபார் மீ. ஓகேங்களா? அப்போ இந்த கிஃப்டை ஆண்டவர் ஒரு நாளும் நம்மளை விட்டு எடுக்க மாட்டார். ஓகேங்களா? மேபி அதோடைய கிருபை ஆண்டவர் எடுத்துருவாரே தவிர மற்ற அந்த கிஃப்ட்ஸ் ஆப்ரேட் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? தோ ஆண்டவர் கூட இருக்கிறோமோ இல்லையோ, அது அது நமக்கு மேல கொடுக்கப்பட்ட ஒரு அபிஷேகம். உள்ளால இருக்கிற அனாயிண்டிங் இஸ் டிஃப்ரெண்ட். அனாயிண்டிங் மேல இருக்கிற டிஃப்ரெண்ட். உள்ளால இருக்கிற அனாயிண்டிங் கனிகளை ப்ரொடியூஸ் பண்ணும். மேல இருக்கிற அபிஷேகம் வரங்களையும் தேவனுடைய ராஜ்யத்தை கெட்டும்படியான ஒரு அபிஷேகத்தையும், அதை நமக்கு பெருசா ஃபோக்கஸ் பண்ணணும் அவசியமே கிடையாது. உள்ளால இருக்கிற அபிஷேகம் தான் அல்டிமேட்லி மேட்டர்ஸ். ஓகேங்களா? அப்போ மேல இருக்கிற அபிஷேகத்தின் மூலமாக நீங்க ஊழியம் பண்ணிட்டு இருப்பீங்க. ஒருவேளை உங்க ஊழிய பாதையிலையும் சரி, உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில ஏதாவது ஒரு துணிகர பாவம் செய்யும் பொழுது மனம் திரும்பாமல் அன்னைக்கே நீங்க ஏதோ ஒரு மீட்டிங்ல போய் நீங்க ஜெபம் பண்ணும்போது ப்ராஃபஸி வரும், ஹீலிங் நடக்கும், கண்டிப்பா நடக்கும். சரிங்களா? காலப்போக்கில் என்ன ஆகும்னா, அந்த பாவமே நீங்க தொடர்ந்து அந்த பாவத்தை நீங்க தொடர்ந்து இருக்கும் பொழுது இந்த கிஃப்ட்ஸ் மேனிஃபெஸ்ட் ஆகும். ஆனா ஆண்டவர் அங்க இருக்க மாட்டாரு. அதுக்கு பதிலாக பிசாசு அந்த கிஃப்டை டேக் ஓவர் பண்ணிடுவார். அதனாலதான் அந்த கிருபை எடுக்கப்பட்டும் ஆண்டவர் ஆண்டவர் விலகிடுவாரு. அந்த கிஃப்ட் அப்படியே தான் இருக்கிறதுனால பிசாசு சாதகமாக அவனுக்கு எதுவான ஒரு கள்ளத்திற்கு தரிசனமோ, ஃபால்ஸ் மிராக்கிள்ஸ், ஃபால்ஸ் ஹீலிங்ஸ் இதெல்லாமே அவன் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான். இல்லைங்களா? சோ அப்போ இந்த கிஃப்டை வச்சுட்டு நம்ம ஒரு நாளும் we cannot say that ஆண்டவர் என்னோட கூட தான் இருக்கிறாருங்க. நெவர் நெவர். ஜீசஸோட மினிஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா அவர் என்னைக்குமே அந்த கிஃப்ட்ஸை ஃபோக்கஸ் பண்ணதே கிடையாது. எவ்வளவு ஹீலிங் நடந்தது, மிராக்கிள்ஸ் நடந்தது, மரித்தவர்கள் உயிர் தெழுந்தார்களே, ஒரு நாளும் அவங்களை கூட்டிட்டு கொண்டு போய், வாப்பா நாளைக்கு நான் இந்த ஊருக்கு போறேன், நீ டெஸ்டிமனி சொல்லு, நான் எவ்வளவு ஹீல் பண்ணுவேன், என்கிட்ட எவ்வளவு கிஃப்ட் இருக்குன்னு சொல்லிட்டு மக்களுக்கு தெரியணும்னு சொல்லிட்டு ஒரு நாளும் அவர் ஃபோக்கஸ் பண்ணதே இல்லை. ஈவன் அதுக்கு ஒரு எச்சரிப்பை தான் கொடுத்தாரு. தயவு செஞ்சு எங்கேயுமே சொல்லிடாதீங்கன்னு தான் சொல்லுவார். ஏன்னா he doesn't want to focus on the giftings. இன்னைக்கு many ministers of God, they are focusing on their anointing, on their gifting and how they want to promote themselves. அதுதான் அவங்களுடைய பிரதானமாக ஊழியமாகவே இருக்குது. மேபி உங்களுக்கு ஒரு ஹீலிங் கிஃப்ட் இருந்தா, okay, do it for the glory of God, keep quiet. அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். ஓகேங்களா? நம்மளோட வாழ்க்கையில குறிப்பாக ஆண்டவர் நம்ம கிஃப்டை ஃபோக்கஸ் பண்ணி நம்மளுடைய ராஜ்யம் இருக்கிறதா இல்லையான்னு இல்லை, ஃப்ரூட்டை ஃபோக்கஸ் பண்ணி தான் நம்ம ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ள போக முடியுமா இல்லையானே இருக்கு. இல்லைங்களா? பைபிள் இஸ் so clear. Beware of false prophets, Matthew 7:15, who come to you in sheep clothing but inwardly they are ravenous wolves. You will know them by their fruits. அவங்களுக்கு இருக்கிற கனிகள் மூலமாக நீங்க அறிந்து கொள்வீர்கள். ஓகேங்களா? எப்போ அவங்களுக்கு இருக்கிற கிஃப்டை வச்சு நம்ம அறிந்து கொள்ளவே முடியாது. அவங்க ப்ராஃபஸி பண்றதுனாலயோ, அவங்களுக்கு ஹீலிங் பண்றதுனாலயோ, மிராக்கிள் பண்றதுனாலயோ, பயங்கரமாக ப்ரீச் பண்றதுனாலயோ, பாடுறதுனாலயோ, ஆடுறதுனாலயோ, சபை பிரம்மாண்டமாக இருக்கிறதுனாலயோ அவங்கள வச்சு யூ கேன் நாட் ஈவன் கெஸ் தட் தே ஆர் குட். ஓகேங்களா? எப்போ கெஸ் பண்ண முடியும்னா அவங்களுக்குள்ள இருக்கிற ஃப்ரூட்டை வச்சுதான். இத சொல்லிட்டு தான் ஆண்டவர் அடுத்த சம்பவத்துல சொல்றாரு பாருங்களேன். நிறைய பேர் அந்த ஆவிக்குரிய மரங்களை வச்சு ஆண்டவருக்கு முன்னாடி ஆண்டவரே உங்க நாமத்துல நாங்கள் பேய ஓட்டணும், உங்க நாமத்துல நாங்க ஹீலிங் பண்ணோம், உங்க நாமத்துல நாங்க ப்ராஃபஸி பண்ணோம், மிராக்கிள்ஸ் எல்லாம் பண்ணோம்.
ஆண்டவர் சொல்ற நீங்க யாருன்னே தெரியலங்க. சரிங்களா? அப்ப கிஃப்ட வச்சு ஒரு நாளும் we cannot enter into the heaven. So உங்களுக்குள்ள ப்ரொடியூஸ் பண்ற ஃப்ரூட் இட் வில் மேக் a way towards the eternity. பாரடைஸ் நேரா தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேராக நம்மளை எடுத்து செல்லுமே தவிர எனக்குள்ளாக ஆப்ரேட் பண்ற அந்த கிருபையின் வரங்களை வச்சு ஒரு நாள் டோன்ட் கெட் சாட்டிஸ்ஃபைட். இன்னைக்கு நிறைய பேர் நான் நான் பாவத்திலே இருந்தாலும் ஆண்டவர் என் கூட தான் இருக்கிறாருன்னு ஏன் அவங்க ஃபீல் பண்றாங்கன்னா இந்த கிஃப்டை வச்சு ஃபீல் பண்றாங்க. நெவர். ஏன்னா கிஃப்ட் ஆப்ரேட் ஆகிட்டு தான் இருக்கும். நீங்க எவ்வளவு துணிகரம் போனாலும் கிஃப்ட் ஆப்ரேட் ஆகிட்டு தான் இருக்கும். பட் இட் டசன்ட் மீன் தட் காட் இஸ் வித் யூ. சரிங்களா? ஆண்டவர் உங்களோட கூட இருக்கணும்னா கனி வச்சுதான் யூ கேன் ஐடென்டிஃபை தட் தே ஆர் ஃப்ரம் காட் ஆர் நாட். அவங்களுக்குள்ள அன்பு இருக்கா, அவங்களுக்குள்ள சந்தோஷம் இருக்கா, அவங்களுக்குள்ள பொறுமை இருக்கா, அவனுக்குள்ள சமாதானம் இருக்கா, செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கா, பேஷன்ஸ் இருக்கு, இந்த கைண்ட்னஸ், குட்னஸ், இது எல்லாமே இட்ஸ் கேரக்டர் ஆஃப் காட். ஆண்டவருடைய நேச்சரே அதான். அந்த நேச்சர்ல நம்ம இருந்தா மட்டும்தான் ஆண்டவர் நம்மளோட கூட இருக்கிறாரே தவிர எனக்கு ஆப்ரேட் பண்ற கிஃப்ட்ஸை வச்சு நெவர் எவர் டெல் தட் காட் இஸ் வித் மீ. சரிங்களா? இன்னைக்கு நிறைய பேர் சபையில நான் துணிகரமா பாவத்துல வாழ்ந்துகிட்டு இருந்தேன், ஆனா ஆண்டவர் என் கூட தான் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு ஓப்பனாகவே சொல்றாங்க. எப்படி இருக்க முடியும்? ஆண்டவர் அநீதியை விரும்புற தேவன் கிடையாது. பரிசுத்தத்துல இருக்கிற மட்டும்தான் தேவன். எப்ப நம்ம பரிசுத்தத்தை விரும்புறோமோ, எப்போ நீதியை விரும்புறோமோ, எப்போ உண்மையை விரும்புறோமோ அங்கதான் ஆண்டவர் இருப்பாரே தவிர எந்த அசுத்தமான கிரியைகளுக்கு மத்தியில ஆண்டவரால் இருக்கவும் முடியாது. ஆனா அதே நேரத்துல நம்ம எப்படி முடிவு பண்றோம்? ஓகே, நான் நீதியாக வாழ்ந்திருந்தாலும் கிஃப்ட் எனக்கு ஆப்ரேட் ஆகுது, அப்ப ஆண்டவர் என் கூட தானே இருக்கிறாரு. நோ, தட் இஸ் a deception. உங்களை வஞ்சிக்கின்ற ஒரு காரியம் அது. நெவர் பி deceived by these kinds of thoughts. இதெல்லாம் நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். சோ அநேகர்கள் அவங்க கிஃப்டை மேனிஃபெஸ்ட் பண்ணி அதன் மூலமாக நீங்க ஏமாந்து போகாமல் அவங்களுக்குள்ள இருக்கிற கனியை வச்சு யூ கேன் ஈஸிலி ஐடென்டிஃபை தம் தே ஆர் வித் காட் ஆர் நாட். ஸோ தி எண்ட் ஆஃப் திஸ் செஷன் ஒருத்தர் பாவத்துல இருந்துட்டு அவங்களுக்கு கிஃப்ட் ஆப்ரேட் ஆகுமா இல்லைன்னு கண்டிப்பா கிஃப்ட் ஆப்ரேட் ஆகும். பட் தே வில் நாட் பி வித் காட். அவங்க தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போக முடியாது. பட் அதே நேரத்தில் அவங்களுக்குள்ள ஃப்ரூட் ஆப்ரேட் ஆச்சுன்னா தே ஆர் ஆன் தி வே டு தி ஹெவன். ஆண்டவருக்கு நேராக அவங்க போயிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். நெவர் எவர் அண்டர் எஸ்டிமேட் ஆர் நெவர் எவர் எஸ்டிமேட் யுவர் செல்ஃப் தட் சேயிங் தட் எனக்கு பயங்கரமான கிஃப்டிங்ஸ் இருக்கு, நல்ல அனாயிண்டிங் இருக்கு, இப்படி கையை வீசினா 10 பேர் கீழே விழுந்துடுறாங்க, அதனால ஆண்டவர் என் கூட தான் இருக்கிறாருன்னு ஒரு நாளும் முடிவு பண்ணிடாதீங்க. அந்த கிஃப்ட் இட்ஸ் ஃபார் த கிங்டம். அது கண்டிப்பா ஆப்ரேட் ஆயிட்டு தான் இருக்கும். காலப்போக்கில் துணிகரமாக இந்த பாவத்துல இருக்கதான் பிசாசு அந்த கிஃப்டை டேக் ஓவர் பண்ணிடுவான். ஸோ கிஃப்டை வச்சு ஒரு காலமும் முடிவு பண்ணிடாதீங்க ஆண்டவர் உங்களோட தான் கூட இருக்கிறாருன்னு. ஸோ ஃப்ரூட்டை வச்சு ஆண்டவருடைய ராஜ்யத்தை மேம்படுத்துவோம். நம்ம பயணிப்போம். அனைவர்களை அதற்குள்ளாக ராஜ்யத்துக்குள்ளாக சேர்ப்போம். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக இந்த வார்த்தைகள் மூலமா உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.